10 தலை ராவண மாதிரியே கட்டிக்கிட்டு நாங்கெல்லாம் எப்படியா படம் பாக்குறதே? கோவிச்சுக்காதையா, அவசரத்துல பக்கத்து தலைக்கு சேர்த்து கட்டிட்டேன். டேய் குடலிக்கும் அது எடுறா. என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. டேய் அது எடுறா. தீப்பெட்டிங்கடா. ஊமையின வாங்கிட்டு சொன்னேன். எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டி மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. கழுத, நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாத்தா? அது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன, எப்படி விட்டான்? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சை திருப்பிட்டு கையை நெட்டின டிக்கெட் கொடுத்துட்டாக. உங்க சட்டையை போட்டுக்கிட்டே ஏமாத்திட்ட பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அத்தா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா. ஏய் சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். ஏய் என்ன? ஏய் என்ன? நீ சொல்லிடுவியா? ஏய் நீ சொல். நீங்க அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படியா படம் பாக்குறது? யோ, உன் வேலையை பாரியா, நீங்க ஆரம்பிங்க. ஏய் எங்க நீ சொல்லிடுவியா? ஏய் ஆமா, ரெண்டு பேரும் காலங்காத்தால சீலையை மாத்திருக்கீங்க. வெளியில தெருவுல எங்கேயா போறீங்களா? தெரியலப்பா, இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க, நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏத்தா, குன்னக்குடி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு கூட்டிட்டு போவாங்களோ என்னமோ? குடுத்தன கண்ணத்துல சித்திரை மாசம் நடக்குது. தைப்பூசமா தைப்பூசம். நான் ஒரு மக்கு, நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது. வாங்க மாப்ள, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க மாப்ள, வாங்க வாங்க. பட்டு புடவை கட்டின பொம்பளைங்க எல்லாம் வாங்க. தட்டி வச்சிருக்கிற பொம்பளைங்க வாங்க. எதுக்கு பையன் எல்லாம் வர்றான்? வாங்க வாங்க மாப்ள, வாங்க வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. டேய் கொடையடா. இவன் வேற இருக்கானாக்க. பாவள்ளி கண்ணு, மீனா வாமா. என்ன அங்கிட்ட கிட்ட பார்த்து வர்ற? அப்படியே உட்காருங்க. அம்சமா இருக்கு. ஓ கிருத்தியா, ஏன் மாப்ள இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்களே, போலியா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன நடக்குது? இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. புரியல? நையாண்டி பேசுறேன்னா வச்சுக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்? இல்ல பங்காளி, அத நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தாண்டா முறமாப்பிள. எப்படி? நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரி தான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இதுல என்ன தப்பு? இத பார், கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும். அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர. உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலே மீயா மீயான்னு கத்திட்டு இருக்கோம். ஆனா போப்பு. தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல. மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டுல இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாடி? அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? பொண்ணை வளர்த்த அப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன். தாம்பளத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்டை, எடா அந்த வல்கம்ப. உன்னை வெட்டி புதைக்காம விட மாட்டேன். மருது பாண்டியா, போடா பிஞ்ச தலையா. மாப்ள, இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ சொல்றேன், பாண்டி மீனா உங்களுக்கு தான். வேட்டியை மடிச்சு கட்டுங்க. டேய் இறந்து தாங்க. என்ன? டேய் மருது, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, தக்காளி நான் தேவையில்லடா. ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமகனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு, என்னதா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தியன்னு சொன்ன? யாத்தா, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்காம 1 மிச்சம் பிடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. அத்த, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குறுக வண்டியில வர்றதுக்கு எத்தனை ரூபா? 3 ரூபா.
போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருத வண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 வாடி அடே ராசாத்தி ஆத்தா வலிக்குது. வலிக்கும் இங்க பாரு மொச்ச கொட்டை மாதிரில இருக்கு. தினமும் உன்கிட்ட தானே படுத்துக்கிற, உன் தலையில தான் வந்திருக்கோம். உன்கிட்ட இருந்து எனக்கு வராம இருந்தா சரி. வலிக்கண்ணு வலிக்கண்ணு தந்தி பேப்பர் வருது. வலிக்கண்ணு வாங்க தாச்சி. வாங்க தச்சி. என்னடி பேனா பாக்குற? சீப் எப்படி கூட ஒரு பேனை ஈர இல்லாம அம்புட்டி வாரி தள்ளி போடுறான் பாரு. ஐயோ வலிக்கும். ஐயோ என்னடி இது பேன் இப்படி புடிச்சு கிடக்கு? ஐயோ வலிக்கும் இல்ல. வள்ளிக்கண்ணு முந்தா நாள் ராத்திரி நான் சினிமாவுக்கு போயிருந்தேன். அம்மனுக்கு போட்ட நகை மாதிரி அம்புட்டி வாரி வெடிச்சு போட்டுட்டு வந்திருந்தா. யாரு நம்ம ரைஸ் மில்லுக்காரவங்க பஞ்சாயத்து தானே? அடி கூறு கட்டவளே அவல்லடி அந்தியூர்காரி சரோசா. பாவி வரப்பா பட்டு கடப்பா என்ன மந்திர மாயம் பண்ணாலும் இந்த பாரு உன் புருஷன் அவளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்படியே விட்டுட்டு இருந்தேன் அங்கேயே போய் கடையா கிடந்துருவா சாக்குறத. நமக்கு எதுக்கு அடுத்து விட்டு வம்பல்லாம் இல்லாத்தா? ஆமா, ஊர் சங்கதி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்களே, ஆனா ஒருத்தவ வீட்டு சங்கதி மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ யாருடி? அவ ஏறிட்டு சொல்லு. அவ வண்ட பாலத்தை தண்டை பாலத்தை ஏத்து போட ஏத்தி. ஆமா தாச்சி, உன் வீட்டுக்காரவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, ஏன் ஒண்ணாக, எதுக்காக ஒண்ணாக கொஞ்சம் எடுத்து விடுறது. அடி வலிக்கணும் விஷயம் தெரியுமா? அடுப்புல போல கொதிக்குது, அரிசி கூட போடாம வந்துட்டேன். நான் ஒரு கூறு கட்ட குப்பி. ஆத்தா வரட்டுமா? ஆத்தா நான் வாரண்டி ஆத்தா. ஆத்தா தலைவலி வந்துருச்சா? ஆமா ஆத்தா, மண்டைய பொழக்குது. அந்த கொட்டான்ல உங்க அப்பு போட்டுக்குவாங்கல்ல மாத்திரை, அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, வர காப்பி வச்சு குடிச்சா தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்துடும். பணம் போச்சு, நகை போச்சு, இப்ப புருஷனே போயிருவாரோன்னு பயம் வந்துருச்சுமா. ஆமாத்தா, அதுக்காக தானே போறோம். நிறுத்தியானா? ஆத்தா என்ன பாப்பா? தட்டுவாணி அந்தியூர் சரோஜா வீடு, வாவல போலாம். இரு எனக்கு என்னமோ பயந்து கிடக்குடி. ஐயே, நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன பயம்? நீ இருக்கிறதா எனக்கு பயமே. இந்தா இத போட்டு மென்னுகிட்டு அங்க வந்து ஏதாச்சும் வளர்ன. ஆமா அப்புறம் எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. ஆத்தா சும்மா இரு. அம்மா அம்மா, யார் நீங்க? நாங்க பசும்பொன் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஓஹோ, நீங்களா? எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரவங்க அடிக்கடி இங்க வந்து தங்குறாங்கல்ல, அத பத்தி ஊருக்குள்ள ரொம்ப தப்பா பேசிக்கிறாங்க. நானா உங்க வீட்டுக்கார கைய பிடிச்சிட்டு வந்து இருன்னு சொல்றேன். அவங்களா வராங்க, அவங்களா போறாங்க, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீர் அதுக்குல தாயி, நீங்க நினைச்சு என்ன என் வீட்டுக்காரி என் கூடவே இருக்கிற மாதிரி செய்ய முடியும் தாயி. ஓஹோ, நீங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் இங்க வர்றது என்னால தடுக்க முடியாது. வேணும்னா ஒண்ணு செய்யுங்களேன், நீங்களே இங்கே வந்து தங்கிக்கீங்களே. எனக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. எப்படி வசதி? இத பாருமா, வேலைக்குன்னு சேர்த்துக்கிட்டா நான் இறக்கமே காட்ட மாட்டேன். காலையில என் துணிமணி துவச்சு போறதுல இருந்து ராத்திரி என் காலை அமுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். வேணும்னா அவர்கிட்ட சொல்லி ஒரு 5 or 10 சம்பளம் மேல போட்டு தர சொல்றேன். புருஷனை வச்சு வாழ தெரியாத மலைத்து முண்ட நீ, உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்லடி. போகடி வெளியே. என்னடி சொன்ன? ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கு எல்லாம் புள்ள பெக்க தயாரா இருக்கிற நீ உத்தமி, ஒருத்தருக்கு முந்தானே விரிக்கிற என் ஆத்தா மலடி, அப்படித்தானே? இத பாரு, என் ஆத்தாள பத்தி ஏதாவது சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேன். நிறுத்தடி. நீங்களா வெளியே போறீங்களா இல்ல ஆளை வச்சு வெளியே அனுப்பிடுமா? நானு தேவர் சாதி பொண்ணடி, என் ஆத்தாளுக்காக கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். இத பாரு, என் அப்போவா இங்க வந்தாலும் நீயா